மசாலா வேர்க்கடலை பொடி. இது சூடான சாதம், இட்லி, தோசை கூடலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவு வறுபட்ட உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதை விட கொஞ்சம் கம்மியாக உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவு வறுபட்ட உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவு ஃப்ரை ஆன உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளு வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த அளவு வறுபட்ட உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா இந்த அளவு ஃப்ரை ஆன உடனே ஆற வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 போல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச பொருட்களை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை தவிர மற்ற பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த அளவு அரைப்பட்ட உடனே இதில் உப்பை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். நான் தோலோட சேர்க்குறேன். தோல் வேணான்னா தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம பல்ஸில் தான் கிரைண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரொம்ப நல்லா கெட்டியாக வந்துடும். வேர்க்கடலை எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் ஒரு 5 செகண்ட் அளவுக்கு 2 தடவை விட்டு விட்டு பல்ஸில் கிரைண்ட் பண்ணணும். நான் உருண்டை சாதம் செய்கிறதுக்காக இந்த அளவு ரெடி பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.